மணிவாசக பெருந்தகை அற்புதமான தனது திருவாசகத்தால் மேனாட்டு அறிஞர்களும் படித்து பார்த்த மாத்திரத்திலேயே உள்ளத்தால் நெக்குருகி போகக்கூடிய தன்மை மிக்க படைப்பாக அறியப்பட்ட திருவாசகத்தால் தமிழின் மேன்மையை உயர்த்தி பிடிக்கிறார். இந்த பாடல்கள் எல்லாம் இப்படி வழங்கின என்றால், 8வது திருமுறையாக திருவாசகம் வந்தது என்றால், 9வது திருமுறையாக பல்வேறு விதமான 9 விதமான அடியார்களின் படைப்புகளாக 9வது திருமுறை வழங்கப்படுகிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி திருமூலர் 10வது திருமுறையை தருகிறார். 40 படைப்புகளை உள்ளடக்கியதாக 11ஆம் திருமுறை மலர்கிறது. 63 ஆகச்சிறந்த அடியார்கள் இந்த மண்ணின் மாண்பை உயர்த்தியவர்கள், இறைத்தன்மையை உணர்த்தியவர்கள் என்பதால் 12வது திருமுறையாக சேக்கிழாரின் பெரிய புராணம் மலர்ந்து இந்த மண் படைப்பிலே உச்சம் தொட்ட மண், இந்த மண்ணிற்கான கலாச்சாரம் ஆகச்சிறந்த கலாச்சாரம் என்பதை உலகறிய தந்த படைப்புகள் இவை.